வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 மெய்யெண்கள் இதில் எடுத்துக்காட்டு 2இல் 13 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.3 எண்கோட்டில் குறிக்கவும். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.3 இருக்கு இல்லையா, இதை நம்ம எண்கோட்டில் குறிக்க போகிறோம். முதல்ல பாருங்க, ஒரு கோடு எல்லுன்ற கோடு வரைச்சிட்டோமா, இந்த கோட்டில் ஏன்ற புள்ளியை குறிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் பாருங்க, 9.3 தானே, அப்போ 9.3 சென்டிமீட்டர் தொலைவில் பீன்ற புள்ளியை குறிக்க போறோம். எங்க இருந்து? ஏவுல இருந்து. பாருங்க, ஏவுல இருந்து எவ்வளவு தூரம்? 9.3. 9.3 பாருங்க, 9 இங்க இருக்கா, அதுக்கு அடுத்து பாருங்க சின்ன கோடு 9.1, 9.2, 9.3. சரியா, கரெக்டா குறிச்சிங்க. இதான் என்னது? 9.3 பீன்ற புள்ளி, தூரம் எவ்வளவு? 9.3 சென்டிமீட்டர். சரியா, அடுத்தது என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த இது பாருங்க, பில இருந்து 1 சென்டிமீட்டர் தொலைவில் இன்னொரு புள்ளியை குறிக்க போறோம். இங்க வந்து என்ன அளவுக்கு எடுத்தாலும் சரி, இங்க இருந்து எவ்வளவுதான் எடுக்கணும்? 1 சென்டிமீட்டர் தான் எடுக்கணும். பாருங்க, பில இருந்து 1 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு புள்ளியை குறிக்கிறோம். அதுக்கு பேரு சீனு கொடுத்துடலாமா? இது வந்து எவ்வளவு? 1 சென்டிமீட்டர். சரியா, இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த ஏசி இருக்கு இல்லையா, இந்த ஏசிக்கு மைய குத்துக்கோடு வரைய போறோம். வரையலாமா? அப்ப இந்த காம்பஸ் முள்ள எங்க வச்சிருங்க? ஏல வச்சுட்டு இந்த ஏசின்ற பாகத்துல 3/4 பாகம் எடுத்துங்க. பாதிக்கு மேல 3/4. சரியா, 3/4 பாகம் எடுத்து பாருங்க, மேல ஒரு வட்டவில், கீழே ஒரு வட்டவில். அளவை மாத்தாம எங்க வரணும்? சிக்கு வரணும். ஏன்னா நம்ம ஏசிக்கு தான் என்ன செய்யறோம்? மைய குத்துக்கோடு வரைய. வெட்டிடுச்சா? அதே மாதிரி இந்த இடத்துல கீழே பாருங்க, கீழேயும் ஒரு இடத்துல வெட்டும். வெட்டிடுச்சா? இது முதல்ல இங்க இருந்து வரையும் போது வெட்டினது, அது காமிக்க முடியல. இப்ப பாருங்க, இங்க வெட்டினது, இது சீல இருந்து வெட்டினது. மைய குத்துக்கோடு ரெண்டையும் நம்ம இணைக்க போறோம். இணைச்சிருமா? பாருங்க, இணைச்சிடலாமா? பாருங்க, ரெண்டையும் இணைச்சிருவோமா? ரெண்டையுமே இணைச்சிட்டோம். பாருங்க, மேலே இணைச்சிருக்கோம், அதுக்கு நேரம் கீழே கொண்டு வந்து இணைச்சிருக்கோம். இப்ப பாத்துங்க, இப்போ இந்த மைய குத்துக்கோடு ஏசிய வெட்டி இருக்கு இல்லையா, சந்திச்சு இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு பேரு ஓன்னு நம்ம கொடுத்துடலாம். இப்ப பாருங்க, ஓன்ற புள்ளியில காம்பஸை வச்சிருங்க. உங்க பென்சிலை ஏ வரைக்கும் தீட்டுங்க. நீங்க பென்சில் தான் யூஸ் பண்ணணும். சரியா, நான் பேனா வச்சு போட்டு இருக்கேன், நீங்க பென்சில் தான். ஏல இது பண்ணிட்டோமா, அப்படியே திருப்பி வச்சோம்னா சீலையும் தொடும், சீன்ற புள்ளியும் தொடும். அப்படியே ஒரு அரை வட்டம் வரைஞ்சிருங்க. அரை வட்டம், அரை வட்டம் வரைஞ்சிட்டோமா? அரை வட்டத்தை வரைஞ்சாச்சு. இப்ப பாருங்க, இப்ப என்ன செய்யணும்னா, இந்த ஏசிக்கு இதுல இந்த இடத்துல பி இருக்கா, இந்த பில இருந்து செங்குத்து கோடு வரையணும். எதுக்கு செங்குத்து? ஏசிக்கு. பாருங்க, பீன்ற புள்ளியில இருந்து ஒரு செங்குத்து கோடு வரைய போறோம். எதுக்கு? ஏசிக்கு. ஏசிக்கு கரெக்டா வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு செங்குத்தா வச்சு இது பண்ணுங்க. பாருங்க, வரைஞ்சிட்டோமா? ஏற்கனவே சி வரைக்கும் பேர் கொடுத்துட்டோம், இங்க வந்து டின்னு பேர் கொடுத்தாச்சு. இந்த பிடி தான் என்னன்னா ரூட் ஆஃப் 9.3. சரியா, இப்ப பாருங்க, அடுத்து இன்னொரு சின்ன வேலை இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பிய மையமா எடுத்துக்கிட்டு பிடிய ஆரமா எடுத்துக்கங்க. பாருங்க, பேனா எங்க, அது காம்பஸ் முள் எங்க இருக்கு? பில இருக்கு. பென்சிலோட முள்ளு எங்க வரணும்னா டில வச்சுங்க. கரெக்டா டில வச்சிட்டீங்களா? டில வச்சு அப்படியே வலது பக்கமா ஒரு வட்டவில் வரைய போறோம். இந்த வட்டவில் எங்க வந்து இது பண்ணோம்? இந்த கோடு எல்லுன்ற கோடு இருக்கா, அந்த கோட்டை சந்திக்கிற வரைக்கும். சரியா, இப்ப பாருங்க, இதுக்கு பேர் கொடுத்துருவோமா? இ. இதுக்கு பேரு இ. அப்போ பிடி இருக்கு இல்லையா, இதுவும் என்னதுதான்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.3 தான். இந்த இது இருக்கு பாருங்க, பில இருந்து இ வரைக்கும் உள்ள தொலைவு இருக்கு இல்லையா, இதுவும் என்னதுதான்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.3 தான். சரியா, இதான் என்னது? நமக்கு தேவையான ரூட் ஆஃப் 9.3 எண்கோட்ல குறிக்க வேணா எழுதிங்க. தேர்ஃபோர் எது எது? பிடி, பிடின்ற தொலைவும் பிஇன்ற தொலைவும் சமமா இருக்கும். எவ்வளவு இருக்கும்னா ரூட் ஆஃப் 9.3 இருக்கும். சரியா, இதுக்கு நம்ம வரைமுறை எழுதணும். நான் அப்படியே சொல்றேன், நீங்க எழுதிங்க. சரியா, ஃபர்ஸ்ட் சொல்லாமா? பாருங்க, எல் என்ற கோடு வரைந்து அதில் ஏ என்ற புள்ளியை குறிக்க. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, ஏயிலிருந்து
இது எத்தனை சென்டிமீட்டர்? 9.3 சென்டிமீட்டர் தொலைவில் பி என்ற புள்ளியை குறிக்க. அடுத்த பாயிண்ட் என்ன எழுதலாம்? பியிலிருந்து 1 சென்டிமீட்டர் தொலைவில் சி என்ற புள்ளியை குறிக்க. அதுக்கடுத்து என்ன செஞ்சோம்? ஏசிக்கு மைய குத்துக்கோடு வரைக. அதான இது பண்ணா ஏசிக்கு மைய குத்துக்கோடு வரைக. அடுத்தது என்ன செஞ்சோம்? ஓவை மையமாக கொண்டு ஒரு அரைவட்டம் வரைக. அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்? ஏசிக்கு செங்குத்தாக பிடியை வரைக. ஏசிக்கு செங்குத்தாக என்ன செய்யணும்? பிடியை வரைக. இந்த மாதிரி தடவை செங்குத்து போட்டுக்காமலே தப்பு கிடையாது. பிடியை வரைக. அடுத்த பாயிண்ட் என்னது? பிஐ மையமாகவும் பிடியை ஆரமாக கொண்டு வட்டவில் வரைக. இந்த வட்டவில் எதை? இந்த எல்ன்ற லைனை எங்க சந்திக்குது? ஈன்ற புள்ளியில் சந்திக்கிறது. அப்போ பிடி பி ரெண்டு சமமா இருக்கும். எவ்வளவு இருக்கும்? √9 இருக்கும். இதுதான் நமக்கு தேவையானது. இந்த மாதிரி நீங்க வரைமுறை எழுதிக்கிட்டா போதும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.